மாதா, தம் விருப்பப்படியே நடக்கட்டும். பிரபு ஸ்ரீராமர் தாம் நலமோடு இருக்கும் தகவல் அறிந்து மகிழ்ச்சி கொள்வார். பிரபு ஸ்ரீராமர் ரிஷ்யமுக பர்வதம் விட்டு நான் புறப்படும் வேளை தமக்காக கணையாழியை என்னிடம் தந்தார். அதைப்போல் இன்று என் பிரபுவின் மனதை குளிர்விக்க ஏதேனும் ஒரு வஸ்துவை தருவீர்களா மாதா? பகவான் மனதின் வேதனை நீங்கிட வேண்டி நான் பக்தனும் நினைவு பொருள் ஒன்றே. தூயவள் தந்த சூடாமணியை வானர சிரேஷ்டனும் பக்தியோடேற்றான். மாதா, நான் புறப்படுவதற்கு அனுமதி நல்குங்கள். வீரர்களே, நான் நன்கறிவேன் அந்த மாயாவி வானரன் இங்கு வந்திருக்க வேண்டும். உண்மையை கூறு சீதா, அவன் எங்கு மறைந்திருக்கிறான்? லங்கேசன் ஒரு வானரனை கண்டு வேதனை கொள்வதா? நீ உண்மையில் ஹனுமனை தேடி வந்தாயா, இல்லை நீ கவர்ந்து வந்த சீத்தை லங்கை நீங்கி இருப்பாள் என அஞ்சி வந்தாயா? கவலை களைவாய் லங்கேசா. எண்ணங்கள் ஈடேறாது நான் லங்கை விட்டு செல்ல மாட்டேன். நீ மண்ணில் சாயும் தினம் நெருங்கிவிட்டது. முடிவறிய 2 மாதம் கெடு விதித்தாய். 4ஆம் நாளே அதற்கு விடை கிடைத்தது. இருப்பது 56 தினங்களே. அதற்குள் நீயும் நீ வாழும் லங்கை தீவும் அழிவது திண்ணம். ஆணையிடுங்கள் தந்தையே, ஆணவம் கொண்ட இவளது நாவை அறுத்து விடுகின்றேன். வேண்டாம் மேகநாதன், வேண்டாம். சீத்தை என்னும் இவளால் என் பொன்னிலங்கை இன்று தீயிலெறிந்து சாம்பலானது. என்னுடைய புதல்வன் அக்ஷய குமாரன் மடிந்தான். லங்கேசன் புகழுக்கு பங்கம் விளைந்தது. குற்றம் புரிந்த இவள் எளிதாய் மடிவது தவறு. இவள் லங்கையில் சித்திரவதை அனுபவிக்க வேண்டும். இவள் கணவனும் மைத்துனனும் என் கரம் கொண்டு மடிவதை இவள் காண வேண்டும். மனம் துடித்து இவள் மரணத்தை வழங்கு என மன்றாட வேண்டும். இவள் கதறுவது கண்டு நான் ஆனந்தம் கொள்ள வேண்டும். மகாராஜா, அந்த வானரனை அசோகவனம் முழுவதும் தேடிவிட்டோம். இவ்விடத்தில் அந்த வானரன் எங்கும் இல்லை.